அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் பங்குனி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி திதி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமியை விட இந்த பஞ்சமி மிக மிக அற்புதமான ஒரு பஞ்சமி. ஏன்னு கேட்டிங்கன்னா, வசந்த நவராத்திரியில் அல்லது சைத்திர நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு பஞ்சமி இது. இந்த வசந்த பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியில் நமக்கு என்னெல்லாம் வளர வேண்டுமோ அதை நாம் வாராகி அன்னையிடம் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதிலும் வாராகி அன்னைக்கு உரிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை இன்றைய தினம் இரவு நீங்கள் 12 மணிக்குள்ளார 108 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. இந்த வாராகி மந்திரத்தை யாரெல்லாம் உச்சரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இதை உச்சரிக்கலாம். அல்லது வெளியில் இருந்தே தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் அல்லது பூஜை அறைக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் வெளியில் அமர்ந்து கூட இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். நீங்கள் உச்சரிக்கும் பொழுது கீழே ஏதாவது தரை விரிப்பு போட்டுக்கோங்க. கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். வாராகி அன்னையே லலிதா திரிபுர சுந்தரியின் படை தலைவியாக திகழ்ந்தவங்க. கோபக்கார ஒரு தெய்வம், உக்கிர தெய்வம் அப்படின்னு பலராலும் அழைக்கப்படுபவர்கள் தான் வாராகி. வாராகி தீயவர்களுக்கு தன்னுடைய கோபத்தை காமிப்பாள். அதே போல் அன்னையிடம் யாரெல்லாம் குழந்தை போல பாசம் கொண்டு நடக்கிறார்களோ அவர்களிடம் கருணையுள்ளம் கொண்டு அவள் நடப்பாள். சில பேருக்கெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம வெளியில் சொன்னால் நம்முடைய கௌரவம் பாதிக்கப்படும். இதை நம்ம வெளியில் சொன்னால் 4 பேர் நம்மளை கை கொட்டி சிரிப்பார்கள் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொன்னாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மெல்லாம் எப்போ கீழே தடுக்கி விழுவோம், எப்போ நம்ம கை தட்டி சிரிக்கலாம் அப்படின்ட்டு தான் நிறைய உறவுக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. உண்மையான உறவுக்காரர்கள், உங்களுடைய முன்னேற்றத்தில் விருப்பம் கொண்டவர்கள், வெல் விஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நண்பர்களை கூட ஒரு பங்கு சேர்த்து கொள்ளலாம். இந்த சொந்தங்களை நம்ம எப்பொழுதுமே ஒரு தூரத்தில் வைப்பது தான் நமது வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாராகி அன்னைக்கு உரிய மந்திரங்கள் நிறைய இருக்குது. அதில் இந்த வஜ்ர கோஷம் அப்படிங்கிறது நம்ம என்ன வேண்டி வாராகி அன்னைக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோமோ அதை மிக விரைவாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த வஜ்ரகோஷ மந்திரம். வஜ்ர கோஷம் அப்படின்னாலே, வஜ்ரம்னா இடி அப்படின்னு அர்த்தம், கோஷம்னா ஒரு முழக்கம், ஒரு சத்தம், மாபெரும் சத்தம். ஸோ வஜ்ர கோஷம் அப்படிங்கிறது சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் வாராகியையே குறிக்கும். அந்த சிம்ம வாகனத்தில் வாராகி அமர்ந்து நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோளுக்கு ரொம்ப சீக்கிரமாக பதில் கூறுவாளாம். அந்த பிரச்சனையை கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அதற்கு விரைவில் ஒரு தீர்வை கொடுப்பாளாம் இந்த வஜ்ரகோஷ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது. ஸோ இந்த சிறப்பான நாளில் இன்றைக்கி கிருத்திகையும் சேர்ந்து வருது. கிருத்திகைக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபத்தை நேற்றே நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்தேன். நாம் இன்றைக்கே உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இது. ஓம் வஜ்ரகோஷம் வாராகி அம்மா சரணம். ஓம் வஜ்ரகோஷம் வாராகி அம்மா சரணம் அப்படிங்கிறத 108 முறை நீங்கள் உச்சரிங்க. நீங்கள் பூஜை அறைக்கு போய் என்னால் எந்த பூஜை நெய்வேத்தியம் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஹாலில் அமர்ந்து இதை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை குறைகளை எடுத்து சொல்லாதீங்க. அந்த குறைகள் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு தீர்வு என்ன, அதை உங்கள் மனசில் நினச்சி வாராகி அன்னைக்கிட்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. இப்போ கடன் சுமை அப்படின்னா நீங்கள் பணம் பெருகணும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனசில் நினைங்க. நோய் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்றத மட்டும் நினைங்க. பிள்ளைகளோட பிரச்சனை அப்படின்னா அவர்களுடைய நல்லொழுக்கம், பிள்ளைகளோட நல்ல பழக்க வழக்கம் அப்படின்னு நினைங்க. கணவரோட பிரச்சனை அப்படின்னா கணவர் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைங்க. ஸோ எது வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தீர்வு என்னவாக வேணும், ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு தீர்வு வேணும்னு நினைப்பீங்க.
திருமணம் தடைபட்டு கொண்டே போகிறது அப்படின்னா திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் அன்னைக்கிட்ட கேளுங்க. ஸோ பிரச்சனைகளை வந்து பெருசாக்காமல் அதற்கான தீர்வு எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக உரிமையோட உங்கள் அம்மா கிட்ட எப்படி கேட்பீங்களோ அதே போலவே நீங்கள் வாராகி அன்னைக்கிட்ட எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, என் சைடில் நான் என்ன தவறு செய்திருந்தாலும் அதனையும் நீங்கள் மன்னிச்சிடுங்க, அதற்காக நான் மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறேனோ நீங்கள் உங்கள் தாயார்கிட்ட எப்படி கேட்பீங்க? நீங்கள் மன்னிப்பு கேட்டு அதை நிச்சயமாக வாராகி என்னை மன்னித்தருள்வாள். ஏன்னா ஒருத்தவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அதற்கான ஒரு பிராயச்சித்தம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மன்னிப்பையும் கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிங்க. ஏன்னா இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இன்று வளர்பிறை பஞ்சமியில் அதிலும் நவராத்திரி நடைபெறக்கூடிய இந்த தினத்தில் இந்த பஞ்சமி வருவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இன்றைய தினத்தில் இதை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அன்னை மனமகிழ்ச்சியோடு நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை வாரி வழங்குவாள். சில பேர் வந்து வாராகி கிட்ட எந்த ஒரு வேண்டுகோள் வைக்கிறதாக இருந்தாலும் வாராகி முத்திரையை தங்களுடைய கைகளில் செஞ்சுட்டு அந்த வேண்டுதலை கேட்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், முத்திரையோடு இதை நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம், அல்லது நீங்கள் வெறுமனே இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை உச்சரிக்கிறதுனாலும் நீங்கள் உச்சரிக்கலாம். அது ஒவ்வொருத்தரவங்களோட விருப்பம். இது வரைக்கும் எனக்கு வாராகி முத்திரை செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன டெமோ செஞ்சு காமிச்சிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய வலது கை கட்டை விரலை வந்து நீங்கள் இப்படி மடக்கிக்கணும். மடக்கிட்டு இடது கை கட்டை விரலும் வலது கை ஆள்காட்டி விரலும் இப்படி ஒன்றா வச்சுட்டு மற்ற விரல்களை நீங்கள் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த ஒரு முத்திரையில் உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வைங்க. வச்சுட்டு இந்த விரல்கள் வந்து இப்படி மேல் நோக்கி இருக்கணும். இதுதான் வந்து வாராகி முத்திரை. இந்த வாராகி முத்திரையை வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்கலாங்க. இது வந்து மேல் நோக்கி தான் இருக்கணும். இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் மேல் நோக்கி தான் இருக்கணும். இது வந்து இடது கை கட்டை விரல், வலது கை ஆள்காட்டி விரல். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது வேறு ஏதாவது ஒரு வழிபாடு நான் செஞ்சிட்ருக்கிறேன் பஞ்சமிக்கு, அதையும் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். சில பேர் அந்த கற்பூரவள்ளி இலை தாந்திரிகம் செய்வாங்க, சில பேர் வந்து தேங்காய் தீபம் போடுவாங்க, இன்னும் சில பேர் நவதானிய தீபம், இன்னும் சில பேர் அந்த ஜாதிக்காயை வந்து எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுவாங்க வாராகிக்கு. ஸோ அந்த வழிபாடுகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மிக எளிய வழிபாடு. நீங்கள் பூஜை அறைக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. வெளியிலிருந்தே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. நிச்சயமாக கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.